தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை எழுப்பிய கேள்விக்கு இப்போது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் தமிழகம் 2021ஆம் ஆண்டு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையில் இருந்தது என்றும் இப்போது 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை இருப்பதால் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் மொத்த கடனே 55.87 லட்சம் கோடி தான். ஆனால் 2025இல் 181 கோடியே 75 லட்சம் கோடியாக இருப்பதால் இப்போது மத்திய அரசு அடித்த கமிஷன் எவ்வளவு என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தின் கடன் தொகை அதிகரித்திருப்பதை குறிப்பிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடன் தொகை 5 லட்சத்திலிருந்து 9 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்குள்ள சூழ்நிலையில் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே கேள்விக்கு பதிலடியாக தங்கம் தென்னரசு 2014ஆம் ஆண்டு இந்தியா 55 கோடி ரூபாய் தான் 55 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் தொகை பெற்றிருந்தது. இப்போது 181 கோடி லட்சம் ரூபாய் கடன் தொகை இருக்கிறது என்பதால் நீங்க பெற்ற கமிஷன் எவ்வளவு என்று பதிலடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தின் கடன் தொகையை ஒப்பிட்டு அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு இந்தியாவின் கடன் தொகையை குறிப்பிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.